ஸ்போர்ட்டிவா இருக்கணும்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, நம்ம தோல்வியை சந்திச்சாலும் வெற்றியை சந்திச்சாலும் ரெண்டையுமே ஏத்துக்கிறது தான் பீயிங் ஸ்போர்ட்டிவ். ஸ்போர்ட்ஸ்னா அதுதானே. நீங்க எனக்கு வந்து திரும்ப திரும்ப ஞாபகம் வர ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா MS தோனி தான். பிராங்கா சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி. ஐ லைக் ஹிம் சோ மச். நாட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கேம்ஸ், அதெல்லாம் அவர் எப்படி விளையாடுறத பத்தி நான் வருத்தப்படல. ஐ டோன்ட் பாதர் அபவுட் இட். பட் என்னன்னா, ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஒரே மாதிரி இருந்தா அப்படி அந்த மனுஷன். சச் எ கிரேட். அவருடைய பர்சனல் லைஃப் இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. பட் அப்படி அதே பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு. ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் 90 வரைக்கும் மரமளமளமன்னு அடிக்கிறது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப என்ன பயம், சம்திங் ஸ்போர்ட்டிவா அவர் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் அது போலதான். ஸோ பீயிங் ஸ்போர்ட்டிவ் வந்து என்ன பண்ண, அந்த மனுஷன் ஸ்போர்ட்டிவா ஒரு மனுஷன் இருந்துட்டா அந்த மனுஷனை யாராலையும் அசைக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ அதுதான் நான் சொல்றேன், we have to live. நான் ஒவ்வொரு நாள் ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி சொல்றேன் சார், அதை வாழலாம். நம்ம 30 ஸ்டேட்மெண்ட் 30ம் கண்டிப்பா உங்க லைஃப்ல வந்து என்ன ஆகாது வச்சிருக்கீங்க. நான் அதை பத்தி பேசல, ஜெனரலி ஸ்பீக்கிங். ஓகே, வாட் ஐ எம் சேயிங் இஸ், இப்போ அதான் உங்களுக்கே சொல்லுவாங்க, நிறைய பேர் இது சொல்றது உண்டு. பெரிய தண்டனை வந்து உலகத்துல எதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு மனுஷன் வந்து தப்புக்கு மத்தவங்க கொடுக்குற தண்டனை விட அந்த தப்பு செஞ்சுட்டேன்னு ஃபீல் பண்றதே ஒரு பெரிய தண்டனை தான் அப்படின்னு பலரும் சொல்லுவாங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்க இந்த விஷயத்த. நானே ஒரு தப்பு பண்ணிருக்கேன், அது தப்புன்னு தெரிஞ்சிச்சு நீங்க அதுக்கு ஃபீல் பண்றேன்னா, அப்போ வந்து இப்ப நான் அதை பண்ணல. Are you understanding? அப்போ இப்ப நான் பண்ணாம இருக்கிறது இட்ஸ் குட் நியூஸ். அதை நினைச்சு நம்ம there is always something to feel happy about, right? அப்போ அந்த தப்பு நான் வந்து பண்ணல அப்படின்றத நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அப்போ எப்படி டிஸ்ட்ராக்ஷன் வரும் கொஞ்ச நாள் வரும். ஆனா நாளாக நாம் தான் இப்ப அந்த தப்பு பண்ணலையே. அறியாத காலத்துல வந்து தப்பு எல்லாரும் வந்து பண்ணிருப்பாங்க சார். பிறக்கும் போதே மேதாவிகளா பிறக்க முடியுமா? எல்லாரும் நான் ஓப்பனா கேட்கிறேன், பிறக்கும் போதே எல்லாரும் மேதாவிகளா பிறக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்படி பிறந்தவங்க யாரும் ரமண மகர்ஷி மாதிரி இருக்கலாம். ஈவன் சுவாமி விவேகானந்தரே வந்து பாத்தீங்கன்னா, நான் இப்ப பெண்கள் இங்க இருக்கிறாங்களா, நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான். அந்த ஒரு சில தப்பு அவரும் பண்ணியிருக்காரு, ரைட்? அதெல்லாம் வந்து வரலாறுலயே இருக்குது. ஐ வில் டெல் யூ பர்சனலா பார்க்கும்போது. நான் எது சொல்றேன்னா, அப்போ தப்பு செஞ்சோம் அப்படின்ற அந்த ஒரு கான்சியஸ்னஸ் இன்னைக்கு இருக்குதுன்றதே ஒரு சக்சஸ். அதை நினைச்சு சந்தோஷப்படணும்னு நான் சொல்றேன். அந்த சந்தோஷம் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ரைட்டு அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்கும். எல்லாருமே இந்த உலகத்தில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை ஒரு இன்ப சுற்றுலா. இந்த இன்ப சுற்றுலா தான் இது. உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் இன்ப சுற்றுலா தான். அந்த நஷ்டத்தை என்ஜாய் பண்ணணும், கஷ்டத்தை என்ஜாய் பண்ணணும். ஏன்னா இந்த உலகத்துல இருந்து போயிட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறமா இந்த கஷ்டப்படக்கூட நமக்கு வாய்ப்பு இல்லை. அந்த நஷ்டம் எப்படி இருக்குன்ற ஃபீல் பண்ற வாய்ப்பு இல்லை, ரைட்டா? யாராவது அரைஞ்சா அந்த வலி எப்படி இருக்குன்னு நீங்க வந்து இப்பதான் ஃபீல் பண்ண முடியும். இங்க இருந்து போயிட்டா எப்படி ஃபீல் பண்ண முடியும்? சச் எ பியூட்டிஃபுல் டூர் இல்லையா? இந்த இன்ப சுற்றுலா சார் இந்த வாழ்க்கை. இந்த இன்ப சுற்றுலா, இந்த சுற்றுலால என்ன பண்ணணும்? என்ஜாய் தான் பண்ணணும், ரைட்? அவ்வளவுதான். ஒரு ஒய்ஃப் வந்து அறிவு இருக்குதான்னு கேட்டாங்கன்னா, ஆஹா இந்த வாழ்க்கையில வந்து அறிவு இருக்குதான்னு என் ஒய்ஃப் வந்து திட்டுறாங்க, எவ்வளவு அழகா திட்டாங்கன்னு பார்க்க முடியும்.